உணர்ச்சிகளை ஏன் கட்டுப்படுத்தணும்? அது போட்டு இருந்துட்டு போட்டுமே, அது ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினாதான் இங்கே வன்முறைகளை கட்டுப்படுத்த முடியும். கோபத்தை கட்டுப்படுத்தினாதான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதப்ப அந்த உணர்ச்சிகளை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். அதனால தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த உணர்ச்சிகளை கையாள தெரியணும். மனிதர்களுக்கு இந்த உணர்ச்சிகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போதான் மனிதர்கள் வந்து குரங்குலேருந்து விலங்காக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் மனித குரங்குகள், அதான் நம்ம தான் குரங்குகள், நம்முடைய இனம் தான் குரங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம வந்து முன்னாடி விலங்காக மாறிட்டு இருந்தோம். மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நமது உடலில் ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த மனித தோற்றம். அப்படி இருக்கும்போது மனிதராக எப்படி இந்த உணர்ச்சிகளை கையாளுவது என்பது நமக்கு தெரியல. மனிதராக எப்படி இந்த கோபத்தை கையாளுவது, காமத்தை கையாளுவது அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போது இந்த உணர்ச்சிகளை ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினாதான் வன்முறைகளை கட்டுப்படுத்த முடியும். கோபத்தை கட்டுப்படுத்தினாதான் சண்டையை நிறுத்த முடியும். மனிதனுடைய உணர்ச்சிகள் இருக்குல்ல, இந்த உடலில் உள்ள உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினாதான், இந்த கோபத்தை கட்டுப்படுத்தினாதான் சண்டைகளை நிறுத்த முடியும். இன்னைக்கு போர் நடக்குது, என்ன காரணம்? அவன் உணர்ச்சி வசப்படுறான். அவனுடைய கோபமே அவனை அழிக்குது. அவனுக்கு நிதானமே இல்லை. அவனுடைய கோபம் தான் அவனுக்கு பெருசு. தாங்குற அந்த அகங்காரம் தான் பெருசு. எத்தனை பேர் செத்தா என்ன, போனா என்ன, குழந்தைகள்லாம் சாவுறாங்க, அதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. அந்த கோபம் தான், அந்த கோபம் நான்கிற அந்த அகங்காரம் தான். அதாவது நான் வந்து பணியவே மாட்டேன், ஈகோ. ஒருத்தட்ட நான் பணிஞ்சு போக மாட்டேன், நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்க மாட்டேன், என் தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வீரம் பேசிட்டு பாருங்க, 2 பேர் சண்டை போட்டு எத்தனை பேர் சாவுறாங்க பாருங்க. அந்த நாட்டு மக்களும் அப்படிதான் இருப்பாங்க. இப்போ இஸ்ரேலில் சண்டை போடுறாங்கன்னா அந்த மக்கள் அப்பாவிகளாக இருப்பாங்களா? பாலஸ்தீனத்தில் சண்டை போடுறாங்கன்னா அந்த மக்கள் அப்பாவிகளாக இருக்க மாட்டாங்க. அந்த மக்களும் அப்படிதான் இருப்பாங்க. அதனால தான் அங்கே சண்டை நடக்குது. இங்கே வந்து நம்ம சண்டை நடக்க விட்டுருவோமா? இந்தியாவில் நம்ம சண்டை நடக்க விட்டுருவோமா? விட மாட்டோம். இங்கே வந்து இராணுவமே சண்டை போட்டாலும் மக்கள் சண்டை போட விட மாட்டாங்க. அப்போ இங்கே மக்களும் சண்டை போடக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. அதனால தான் இங்கே சண்டைகள் நடக்கலை. அங்குள்ள அந்த மக்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது. இப்போ எதிரி நாட்டுக்காரங்க மேலே குண்டு போட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரியான ஒரு குண்டு அவங்க மேலேயும் படுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நமக்கும் வலிக்கும், அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி நமக்கும் வலிக்கும். நாம அவங்கள அடிச்சா அவங்க திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க கோபம் தான் தலைக்கேறி போகுது. அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்காதனால, கட்டுப்படுத்த தெரியாதனால அவங்க என்ன நடக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய போர் நடக்குது, எவ்வளோ பேர் சாவுறாங்க பாருங்க. 2 லட்சம் பேர் சாவுறாங்க. இன்னும் எத்தனை லட்சம் பேர் சாவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அதனால தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். இப்போ உணர்ச்சிகளை கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டாதான் சண்டைகளை நிறுத்த முடியும். அப்போ நம்ம உடம்புல தான் இருக்குது. நம்ம உடல் உணர்வுகளை அடக்கணும். அப்போ தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் வன்முறைகளை நிறுத்த முடியும். இன்னைக்கு பாலியல் வன்முறை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, பலாத்காரம் நடக்குது, விபச்சாரம், இதெல்லாம் ஏன்? இந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியல. காமத்தை எப்படி அடக்குவது என்பது தெரியல. அதை எப்படி கையாளுவது அப்படிங்கிறது தெரியாம அதை ஊக்குவிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அதை நிறுத்த தெரியல, ஒன்னெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது சாதாரண பிரச்சனையே கிடையாது. அந்த காம உணர்ச்சி கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிக்காம இவன் என்ன பண்றான்? அதை ஊக்குவிக்கிறாப்ல. ஆபாச படம் பார்க்கறது, அப்புறம் ஆபாசமா பேசுறது, ஆபாசத்தை நோக்கி போறது, அப்புறம் சுய இன்பம் பண்றது, ஆபாச படம்லாம் பார்த்து இந்த மாதிரி விபச்சாரம், கள்ள தொடர்பு, இப்படி அதை ஊக்குவிக்கிறாங்க. மனிதர்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதான் நமக்கு இருக்கிற சவாலான பிரச்சனை. இவங்க என்ன பண்றாங்க? இன்னொரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. தேவையான பிரச்சனையை நம்ம சந்திக்கிறத விட்டுட்டு அந்த காமத்தை எப்படி கையாளுவது, எப்படி அடக்குவது அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் சின்னவங்களுக்கு வழி நடத்தணும். நம்முடைய அனுபவங்களை சொல்லணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உணர்ச்சியை தூண்டி விடுறாங்க. ஏற்கனவே ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை அங்கே இருக்கு. அந்த பிரச்சனையில அணைக்க பார்க்காம அந்த பிரச்சனையில மேலும் எண்ணெய் ஊத்துறாங்க. ஆபாச படம் பார்க்குறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அப்புறம் வந்து சுய இன்பம் பண்றாங்க. இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு, மோகம், இந்த மாதிரி எல்லாம் போய் அந்த பிரச்சனையை மேலும் ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன நடக்குது? வன்முறைகள், பாலியல் வன்முறை, கற்பழிப்பு, பலாத்காரம், குழந்தைகளை கற்பழிப்பது, இந்த மாதிரி குழந்தைகளை அபியூஸ் பண்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால உணர்ச்சிகளை ஏன் கட்டுப்படுத்தணும்? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினாதான் அந்த உலகத்துல அமைதி ஏற்படும். ஏன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும்? ஏன் கோபத்தை கட்டுப்படுத்தணும்? ஏன் காமத்தை கட்டுப்படுத்தணும்? அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அப்புறம் அதை அனுபவிக்கணும். அது அப்படியே நீ வந்து முற்றிலும் அதை திறந்துட்டு நீ போகணுங்கிற அவசியம் இல்லை. கோபமே உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. உனது கோபம் அழிவை ஏற்படுத்தக்கூடாது. உனது கோபம் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். உனது கோபத்தில் மென்மைத்தன்மை இருக்க வேண்டும். உனது கோபத்தை அக்கறை உள்ளவரிடம் காட்டு, அன்பு கலந்து காட்டு. அந்த கோபத்துக்கு அழகு எப்போ வரும்னா அந்த கோபத்தில் அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா அது அழகு, அழிவை ஏற்படுத்தக்கூடாது. அதுபோல காமம் வந்து உங்ககிட்ட யார்கிட்ட உரிமை இருக்கோ அவங்க கிட்ட அதை வெளிப்படுத்து.
சம்மந்தம் இல்லாமலாம் வந்து வெளிப்படுத்தாது. உரிமை இருக்கிறவங்ககிட்ட அந்த காதலை வெளிப்படுத்து, அந்த காமத்தை வெளிப்படுத்து. இந்த மாதிரி காமத்தை ஏன் அடக்கணும், ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும், கோபத்தை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதற்கான முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு தனி மனிதர் தனது கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவரு வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்தி அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதாவது கோபத்தை வெளிப்படுத்த தெரியாதவங்ககிட்ட போய் வெளிப்படுத்தி கோபத்துல ஏதாவது பேசி பதிலுக்கு இவரை அடிப்பார், பாதுகாப்பற்ற வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். அதனாலதான் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது. கோபங்கிறது வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமா தான் நமக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதுபோல காமத்தையும் நம்ம கட்டுப்படுத்தினாதான் நம்ம அப்பதான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினாதான் மனிதர்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற ஒரு பிரச்சனையில் மனிதர்கள் இருக்குதான்.